இந்த வங்கி கடன் பிரச்சனைனால தனி மனித உரிமை பாதிக்கப்படுது அப்படின்ற தலைப்பு கீழே வந்து இன்னைக்கு பேசலாம். பாத்தீங்கன்னா இந்த தலைப்புல என்ன நம்ம சொல்ல போறோம்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மனித உரிமை ஆணையம் போலாமான்னு கேட்கறாங்க. நிச்சயமா போலாம். அதாவது வங்கி கடன் வாங்கினவங்க, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிசினஸ் லோன் இப்படி வாங்கினவங்க, டியூ கட்டாதவங்க, மினிமம் பேமெண்ட் கட்டாதவங்க, செட்டில்மெண்ட் பண்ணாதவங்க, இப்படி நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் பார்க்க வேண்டிய வீடியோ இது. மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை வர 15 யூடியூப் கைட்லைன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த விதமான படமோ எந்த விதமான வேற ஏதாவது புக்கோ நீங்க வந்து எடுத்து எந்த இடத்துல இருந்து போடக்கூடாது. அப்படியே போட்டீங்கன்னாக்கா உங்களோட சேனல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கடுமையான சில அறிவிப்புகள் வச்சிருக்காங்க யூடியூப். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மாற்றிருக்காங்க. 15 இந்த வெளிப்படங்கள் வெளியே போடக்கூடிய இந்த நிறைய இந்த எமோஜிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சொந்தமான படைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேனல் சொந்தமாக தானே போடுறோம், நம்ம சொந்த கருத்துக்களை தெரிவிக்கிறோம். அது வங்கி கடன் வாங்கினவங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். தேவையில்லாத இந்த நிறைய இந்த வடநாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது இருக்கு ஆப்ஷன்ஸ். அதாவது எங்கிட்ட வாங்கின கடத்தை கட்டிக்கிறோம், செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நீங்க யோசிக்கணும். அதாவது அப்போ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு, கடன் அவர் அவங்க கட்டிக்கிறான்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு இந்தியா ஃபுல்லாக நிறைய இருக்கு. அதில் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி பணத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க, நாங்கள் வந்து கட்டிக்கிறோம் இஎம்ஐலாம் உங்களை விட்டுறோம்னு சொல்லிட்டு இதில் ஃபோன் நம்பரை கால் டைவர்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால வந்து ரொம்ப பேர் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் இந்த ஃப்ரீன்ற பேரில் ஆரம்பிக்கிற ஒரு டெப்த் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறாங்க. மாசமான இஎம்ஐ 80,000 நீங்கள் 30,000 கட்டுங்க, நாங்கள் கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் எந்த விதமான நிவாரணமும் கிடையாது. பணத்தை கட்டினாக்கா அவங்க லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம தினம் ஏமாறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சட்டப்படியான தீர்வு நாங்கள் அட்வொகேட் நாங்கள் ஆஜராகலாம். பட் ஒரு டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி ஆரம்பிச்சு அவங்க உங்கள் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நிறைய இதில் போட்டேன் நம்மளோட பதிவில், யாராவது வந்து பார்த்தாங்களா இல்லைன்னு தெரியாது. அதனால இந்த டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கடனை நாங்கள் கட்டுறோம் அப்படி இப்படின்னு வரதெல்லாம் நம்பாதீங்க. அதில் ஒரு போலியான ஒரு கார்பரேட் கம்பெனிகள் ஒரு ஏமாற்று வேலை. உங்கள் கடனை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்றதெல்லாம் தப்பு. நிச்சயமா அதில் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நீங்கள் யோசனை பண்ணணும். நீங்கள் என்னதான் கடனை கட்டினாலும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வரப்போறது இல்லை. அதனால இவங்க கிட்ட பணத்தை கொடுத்தாலோ இல்லை வங்கிட்ட கொடுத்தாலோ நிச்சயமா இது வரைக்கும் வாங்கினதுக்கு கட்டலாம், வாங்கினதை கட்டி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏற்பட்ட இழப்பு வந்து அவங்களுக்கு தெரியாது. நமக்கு இழப்பு ஏற்பட்டுறதுனால கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. சிபில் ஸ்கோர் டவுன். எப்படி பார்த்தாலும் நீ கட்டினாலும் அந்த பணம் திரும்பி வர போறது கிடையாது இல்லையா? திரும்பி அவங்க லோனை கொடுக்க போறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்லாம் வந்து உங்க செட்டில்மெண்ட் நாங்கள் பண்றோம், உங்க பணத்தை நாங்கள் கட்டுறோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இஎம்ஐ வாங்கி உங்களை வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக சேர்த்துட்டு மெம்பராக சேர்த்துக்கிட்டு உங்க ஃபோன் எடுத்து வர சொல்லி உங்க ஃபோனை வச்சு அதில் பேசி நிறைய இதில் ஊழல்லாம் நடக்குது. ஊழல்னு சொல்ல முடியாது, ஏமாற்று வேலைன்னு சொல்லலாம், மோசடின்னு சொல்லலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது வங்கி கடன் வாங்கியவங்க கட்ட முடியாமல் போனால் அவர்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு வந்து மனித உரிமை மீறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீரான் பாய் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அடிக்கடி கேட்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அடிக்கடி அவருக்கு ஆபாசம்